வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி கிளம்புறாங்க. இதை பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. யமுனா யமுனா வந்து என்னங்க எதுக்காக இப்போ கிளம்புறீங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி எடுத்து விட்டுட்டு வரணும்ல அதுக்காக தான் கிளம்புறேன். காவேரி அப்படின்றாங்க. ஆமாம் அக்காவை எங்கே எடுத்து விட போகிறீங்க அப்படின்னோடனே உனக்கு தெரியாது இல்லை யமுனா, காவேரி இந்த மாதிரி ட்ரைனிங்காக போகிறா, அதனால தான் நிவின் விட போகிற எந்த இடம் அப்படின்னோடனே அது கொஞ்சம் தூரம் தாண்டி தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அவ்வளோ தூரம் எப்படி போக முடியும், அக்கா வந்து போய்ப்பா, அப்படி இல்லைனா வந்து ஏதாவது டாக்ஸி புக் பண்ணி போட வேண்டியதானே அப்படின்றாங்க. அதுக்கிட்ட ஏன் விடக்கூடாதா நிவின் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்காக நான் சொல்லலக்கா அப்படின்னோடனே உடனே வந்து சரி சரி பரவாயில்ல நானே தனியாக போய்க்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவர் கூட போகிறதா இருந்தால் போயிடலன்னா போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்க அம்மா. அதுக்கிட்ட காவேரி வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நிவின் அவங்க கூட வரேன்றாங்க. நிவின் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் பார்க்குற வந்து யமுனாவுக்கு செம்ம காண்டாவது, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. சே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம காவேரியும் வந்து நிவினும் வந்து வராங்க. அப்போ நிவின் வந்து போயிட்டு விஜய் ரூம் வந்து திறக்கிறாரு. அப்போ விஜய் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாரு. நிவின் நீங்களா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னா கூட யார் வந்திருக்கு தெரியுமா, யார் அப்படின்னோடனே நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. காவேரி இப்போ சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. ஏன் காவேரி இங்கே வந்து அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே நீ வந்து சந்தோஷம்தான், ஆனால் எதுக்காக இங்கே வரணும், எனக்கே இப்படி இருக்குல்ல, இந்த டைமில் எதுக்கு காவேரியை கூட்டிகிட்டு வந்தீங்க நிவின் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி காவேரி உங்கள் கூட தான் இருக்கணும்னு விரும்புகிறா, அதுவும் ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒரு வாரம் இங்கே தான் தங்க போகிறா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் பர்மிஷன் வீட்டில் வாங்கிட்டோம், இந்த மாதிரி காவேரி ட்ரைனிங் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்களும் காவேரியும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னோடனே தேங்க்ஸ் நிவின் அப்படின்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்புறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு பரவாயில்ல காவேரி ஒரு வாரம் கழிச்சு ரெடியாரு, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து உடனே வந்து விஜய் பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா 1-2 தான் இருந்தது, இப்போ நிறைய வந்துடுச்சுல அப்படின்னு எல்லா இடமும் ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க. காவேரி ஒன்றும் இல்லை அதெல்லாம் தெரியாது, நீங்கள் எப்படி என்னை பார்த்துக்கிறீங்களோ அதோட 100 மடங்கு நான் உங்களை பார்த்துக்கணும்னு விரும்புகிறேன், அதனால் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும், இந்த ஒரு வாரம் பொண்டாட்டி சொல்கிறது தான் புருஷன் கேட்கணும், புரியுதா, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியாது, சரிம்மா நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்குறேன் அப்படின்றாரு. சரி சரி நல்லா சமத்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. சரி முதல்ல ஒன்றும் இல்லை உடம்பெல்லாம் தொடச்சி விடுறேன், ஏன்னா இதெல்லாம் வந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லிட்டு ஒரு வந்து அந்த கொப்பளமாக எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறாங்க. காவேரி காலு கை எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து அவருக்கு வந்து மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து வேப்பிலையும் அரைச்சி பூசி விடுறாங்க. அடுத்து வந்து வேப்பலையாலே வந்து படுக்க செஞ்சு வந்து அவர் படுக்க வைக்கிறாங்க விஜயை. இங்கே பாருங்கள் காற்று வருதா உங்களுக்குன்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படி, நீ இருக்கல எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க விஜயை. விஜய்கிட்ட சொல்கிறாங்க இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னா பரவாயில்ல காவேரி அப்படின்றாங்க. சரி ரொம்ப வெக்கையாக இருக்குது வாங்க வெளியே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தோள் மேலே காவேரி சாஞ்சிக்கிறாங்க. காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு, காவேரி நீ கொஞ்சம் தூரமாகவே இரு காவேரி, மறுபடியும் இங்கே பாருங்கள் நான் நல்ல நெட்லலாம் படிச்சுட்டேன், ஒரு வாட்டி அம்மா போட்டுச்சுன்னா மறுபடியும் வர்றதுக்கு நாள் ஆகுமா, அதனால் எனக்கு உடனே ஸ்ப்ரெட் ஆகாது, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நிஜமாக சொல்கிறேன், ஆமாம் நீங்கள் இதை பார்க்கலையா, வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு. ஐயோ வேணாப்பா, ஏதாவது எடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது சொல்லிடுவாங்களா, நம்மளுக்கு அதே டென்ஷனாக இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி எடுத்து பார்க்கவே போகிறதில்ல, பார்த்தா நம்மளுக்கு டென்ஷன் தான் அதிகமாக, அது என்னமோ உண்மைதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வந்து அந்த நாளை கடந்து கழிக்கிறாங்க. காவேரி பார்த்து ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது விஜய் வந்து பூரிச்சு போகிறாரு. விஜய் வந்து காவேரி தோள் மேலையும் காவேரி வந்து விஜய் தோள் மேலையும் அப்படியே சாஞ்சிக்கிட்டு தன்னையும் மறக்கிறாங்க 2 பேருமே.